ஒருத்தனுக்கு ஆற்றங்கரை ஓரமா ஒரு கல்லு கிடைச்சிருக்கு. அதை அப்படியே பாக்குறான், அந்த கல் அப்படியே பளபளப்பா இருக்கு. இத கொண்டு போய் கொடுத்தா ஏதாவது காசு கிடைக்குமேனு பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு போறான். இந்த கல்லை வச்சுக்கிட்டு ஒரு 25 ரூபா கொடுக்க முடியுமான்னு கேட்கறான். அவர் அந்த கல்லை ஆச்சரியத்தோட பாக்குறாரு. அது என்ன கல்லுன்னு அவருக்கு தெரியுது. ஆனா 25 ரூபா இந்த பயலுக்கு போய் கொடுக்கணுமா, இந்த முட்டா பயலுக்கு போய் 25 ரூபா கொடுக்கணுமான்னு 10 ரூபா வேணா தரேன்ப்பா, 10 ரூபா தரேன், அதுக்கு மேல இந்த கல்லாம் போவாதுன்றாரு. இவன் சொல்றான் 25 ரூபா கொடுங்க சார், இல்லாட்டினா இந்த கல்லை என்கிட்ட கொடுத்துருங்க, 25 ரூபா கொடுங்க. இந்த ஃபேன்சி ஸ்டோர்ல அங்க வந்த ஒரு வாடிக்கையாளர் அந்த கல்லை அப்படியே பாக்குறாரு. நான் உனக்கு 100 ரூபா தரேன்ப்பா, இந்த கல்லை எனக்கு தெரியா அப்படின்னு கேட்காரு. அதனால என்ன சார் இந்தாங்கன்னு அந்த கல்லை கொடுத்துறான். 100 ரூபாய் கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. இந்த ஃபேன்சி ஸ்டோர் காரர் லம்போதி போன அப்படியே அடிச்சுக்கிறாரு, நெஞ்சிலையும் வாயில வயிற்றுல அடிச்சுக்கிறாரு. என்னங்கன்னு கேக்குறான். யோ அந்த கல்லு என்ன கல்லு தெரியுமாயா, அது வைரக்கல்யா, வைரக்கல்லு லட்சம் ரூபாய்க்கு மேல போகுமியா, அதை போய் வெறும் 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டியே, முட்டாளா நீ. அது சிரிச்சிருக்கான். அது என்னன்னே எனக்கு தெரியாது. நான் 25 ரூபாய் எதிர்பார்த்தேன், அவர் 100 ரூபாய் கொடுத்தாரு, எனக்கு வெற்றி தான். அது என்னன்னே தெரியாது. ஆனா அதனுடைய மதிப்பு தெரிஞ்ச நீ அதை அப்படியே விட்டுட்ட பாத்தியா, வெறும் ஒரு 25 ரூபாய்க்காக லட்சம் ரூபாய் கோட்டை விட்ட பாத்தியா, என்னை விட நீதாயா முட்டாளுன்னா. மதிப்பு தெரிந்த இந்த உடல் ஆரோக்கியத்தை, மதிப்பு தெரிந்த காலத்தை வீணாக்குகிறோம். நாம் எத்தனை முட்டாள்கள், எத்தனை வைரக்கற்களை இழந்து கொண்டிருக்கிறோம்.